அஸ்ஸலாமு அலைக்கும். தி டீப் டைவ்க்கு உங்கள வரவேற்கிறோம். நாம எல்லோரும் தினமும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான செயல் தொழுகை. ஆனா, அந்த செயலுக்குள்ள இருக்கிற ஆழத்தையும் அழகையும் நாம உண்மையிலேயே உணர்ந்திருக்கிறோமா? இன்னைக்கு நாம ஒரு ஆழமான தேடல்ல இறங்க போறோம். அஹ்மத் பசாம் சாயி அவர்கள் எழுதிய தொழுகையை மீளக் கண்டறிதல் என்ற நூலை ஆதாரமா வச்சு நம்மளோட தொழுகைக்குள்ள தொலைஞ்சு போன அந்த ஆன்மாவை எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். இந்த உரையாடல ஒரு சின்ன கற்பனையோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க தெருவுல நடந்து போறீங்க. அங்க ஒருத்தர் தனியா நின்னு கைகளை அசைச்சு உதடு முணுமுணுக்க யாருக்கோ பதில் சொல்ற மாதிரி தலைய அசைச்சு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருக்கார். அவரை பார்த்தா என்ன தோணும்? ஒருவேளை மனநிலை சரியில்லாதவரோ இல்ல போதையில இருக்காரோன்னு தோணும் இல்லையா? இப்போ இந்த நூலோட ஆசிரியர் ஒரு அதிர்ச்சியான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கிறார். நம்மில் பலரோட தொழுகையின் நிலையும் இப்படி ஒரு வழி பாதையா மறுமுனையில யாரும் இல்லங்கிற மாதிரி தானே இருக்கு. ஆமா, இந்த ஒப்பீடு தான் நம்ம இந்த கலந்துரையாடலோட மையப்புள்ளி. ஆமா. இது தோற்றத்த பத்தின விஷயம் இல்ல. அந்த மனிதரோட செயல்ல என்ன மிஸ் ஆகுது? ஒரு உரையாடலுக்கான அடிப்படை அம்சம். சரி. மறுமுனையிலிருந்து ஒரு பதில அவர் எதிர்பார்க்கல. அதனால தான் அது நமக்கு விசித்திரமா தெரியுது. ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு உண்மையான உரையாடல்ல நம்ம முகம் மலரும், சில சமயம் சுருங்கும், குரல்ல ஏற்ற இறக்கம் இருக்கும். ஆமா, ஆமா. ஒரு சாதாரண ஃபோன் கால்ல பேசும்போது கூட அப்படியா அப்படின்னு சொல்லும்போது கண்கள் விரியும். ஒரு சோகமான செய்தி கேட்டா முகம் வாடும். கைகள் கூட நம்மை அறியாம பேசும். உண்மைதான். இந்த உயிருள்ள அம்சங்கள் எதுவும் நம்ம தொழுகையில இல்லாதப்போ அது எப்படி ஒரு உரையாடலாகும்? சும்மா வார்த்தைகளை உச்சரிக்கிற ஒரு இயந்திரம் மாதிரி தானே நம்ம இருக்கோம். அப்போ நம்ம யாரிடம் பேசுறோங்கிற அந்த உணர்வோட தொழுகிறது எப்படி? மறுமுனையில இந்த பிரபஞ்சத்தோட அதிபதியான அல்லாஹ் நம்ம பேச்சை கேக்குறாங்கிறத நம்ம உடல் மொழி எப்படி வெளிப்படுத்தும்? இதுதான் அவர் எழுப்புற முக்கியமான கேள்வி. ஆமா, குர்ஆன்ல அல்லாவே சொல்றான், நீங்கள் என்ன நினையுங்கள், நான் உங்களை நினைக்கிறேன்னு. ஆமா. அப்போ நாம அவனை நினைச்சு தொழுகையில நிக்கிறப்போ அவன் நம்மள நினைக்கிறாங்கிற அந்த நம்பிக்கை, அந்த உணர்வு நம்மளோட ஒவ்வொரு அசைவுலயும் தெரியணும் இல்லையா? சரி. இது இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆசிரியர் குர்ஆன்ல இருந்து 2 விதமான தொழுகையாளிகளை வேறுபடுத்தி காட்டுறார். ஓஹோ. தங்கள் தொழுகையில் உள்ளச்சத்துடன் ஈடுபடும் இறை விசுவாசிகள் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார்கள் அல்லாஹ் சொல்றான். இன்னொரு பக்கம் தங்கள் தொழுகையில் கவனமற்று ஈடுபடும் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் எச்சரிக்கிறான். ஆமா, ரெண்டு பேருமே தொழுகிறவங்க தான். ஆனா ஒருத்தருக்கு வெற்றி, இன்னொருத்தருக்கு கேடு. அந்த வேறுபாடு எங்க ஆரம்பிக்குது? அது உள்ளத்துல ஆரம்பிக்குது. இத விளக்க ஆசிரியர் சொல்ற ஒரு கருத்து உண்மையிலேயே நம்மள சிந்திக்க வைக்கும். என்னது? அவர் சொல்றாரு, வார்த்தைகளே இல்லாம உள்ளத்தால மட்டுமே இறைவனோட கொள்ற ஒரு கணநேர தொடர்பு உள்ளம் எங்கேயோ அலைபாஞ்சிட்டு இருக்கும்போது பல பக்கங்கள் ஓதுறதை விட சிறந்ததுன்னு. வாவ். ஏன்னா அல்லாஹ் நம்ம நாவுகளை பார்க்கல, நம்ம உள்ளங்களை தான் பார்க்கறோம். அதனால தொழுகைங்கிறது வெறும் வார்த்தைகள், நேரச்செலவு இல்ல ஒரு உடற்பயிற்சி மட்டும் இல்ல. அது ஒரு முழுமையான அனுபவம். தொழுகை ஒரு முழுமையான அனுபவம்னு சொல்றீங்க. அப்போ அந்த அனுபவத்தோட பாகங்கள் என்னென்ன? ஆசிரியர் அதை எப்படி பிரிச்சு காட்டுறார்? அது ஒரு அழகான கட்டமைப்பா விளக்குறாரு. தொழுகைங்கிறது ஒன்னோட ஒன்னு இணைஞ்ச 5 கோடுகளால் ஆனதுன்னு சொல்றாரு. 5 கோடுகளா? ஆமா, இந்த 5 கோடுகளும் ஒரே நேர்கோட்டுல, ஒரே நேரத்துல ஒண்ணுக்கொண்ணு வலு சேர்க்கிற மாதிரி செயல்படணும். அப்பதான் தொழுகை அல்லாவோட ஒரு உண்மையான உரையாடலா மாறும். சரி. அப்போ அந்த 5 கோடுகள் என்னென்ன? முதல் விஷயம் என்ன? முதல் கோடு நேரம். நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிற ஒரு விஷயம். ஆமா. நாம பெரும்பாலும் தொழுகையை எவ்ளோ சீக்கிரம் முடிக்கிறோம்னு தான் பார்க்கறோம். அதேதான். ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, 5 நிமிஷத்துல அவசரமா லுகர் தொழுகையை முடிச்சிட்டேன்னு சொல்றதுல எந்த பெருமையும் இல்ல. தொழுகை ஒரு பந்தயம் கிடையாது. ம். அவர் ஒரு அழகான ஓமையை பயன்படுத்துறாரு. தேனை சுவைக்கிற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையோட சுவையையும் உணர்ந்து நிதானமா ஓதணும்னு சொல்றாரு. பாதி நேரம் ஓதுறதாவும் மீதி நேரம் அந்த ஓதினதோட அர்த்தத்தை சிந்திக்கிற மௌனமா இருக்கணும்னு சொல்றாரு. அந்த மௌன இடைவெளி தான் நாம என்ன சொல்றோம்னு நம்ம உள்ளம் புரிஞ்சுக்க உதவுது இல்லையா? கரெக்ட். அந்த மௌனம் ரொம்ப முக்கியம். ஆனா நம்மளோட இந்த வேகமான வாழ்க்கை முறையில அது எப்படி சாத்தியம்? எல்லா வேலையும் அவசரமா செஞ்சு பழகிட்ட நமக்கு தொழுகையில மட்டும் திடீர்னு வேகத்தை குறைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே. நல்ல கேள்வி. ஆசிரியர் ஒரு மனமாற்றத்தை தான் பிரதானமா முன்வைக்கிறார். தொழுகைங்கிறது நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் லிஸ்ட்ல ஒண்ணு இல்ல. அது இந்த அவசர உலகத்திலிருந்து நம்மள ஆசுவாசப்படுத்திக்கிற ஒரு வாய்ப்பு. சரி. ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கலாம். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு தொழுகைய மட்டுமாவது இப்படி நிதானமா தொழ முயற்சி பண்ணலாம். ஒரு வார்த்தைய உச்சரிச்சதும் அடுத்த வார்த்தைக்கு தாவாம ஒரு நொடி நிறுத்தி அதோட அர்த்தத்தை உள்வாங்கி அப்புறம் தொடரலாம்.
அந்த ஒரு நொடி மௌனம் நம்ம தொழுகையோட தரத்தையே மாத்திடும். அந்த நிதானம் அடுத்த கோடான நாவு சரியா செயல்படவும் உதவும் நினைக்கிறேன். நிச்சயமா. 2வது கோடு நாவு. இது வெறும் இலக்கண பிழை இல்லாம உச்சரிக்கிறது மட்டும் இல்ல. ஓ, அப்ப அதுக்கும் மேல இருக்கா? ஆமா. நாவு வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கணும். ஒவ்வொரு அரபி எழுத்துக்கும் ஒரு ஒலி பிறப்பிடம், அதாவது மக்ரஜ் இருக்கு. அதை சரியா உச்சரிக்கும் போது வார்த்தைகளோட கம்பீரமும் மென்மையும் வெளிப்படும். உதாரணமா ரஹ்மான் ரஹீம்னு சொல்லும்போது அதுல இருக்கிற அன்பும் கருணையும் நம்ம குரல்ல தெரியணும். இறைவனோட தண்டனையை பத்தி பேசுற வசனங்களை ஊடும்போது ஒருவித அச்ச உணர்வு குரல்ல தெரியணும். இப்படி வார்த்தையோட உணர்வை நாவு பிரதிபலிக்கும் போதுதான் உள்ளம் அதோட பயணிக்க ஆரம்பிக்கும். வார்த்தைகள் ஒண்ணுதான், ஆனா அது சொல்ற விதம் தான் தாக்கத்தை ஏற்படுத்துது. சரி, அடுத்ததா வர்ற உடல்ங்கிற விஷயம் கேட்கவே வித்தியாசமா இருக்கே. தொழுகைக்கும் உடலுக்கும் என்ன சம்பந்தம்? இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்து. 3வது கோடு தான் உடல். சொல்லுங்க. ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, நம்ம உடல் நம்ம நாவால சொல்ற வார்த்தைகளோட தத்ரூபமான மொழிபெயர்ப்பா இருக்கணும். தத்ரூபமான மொழிபெயர்ப்பா? ஆமா, அவர் ஒரு அற்புதமான ஆலோசனை தர்றாரு. பேசும் திறனற்ற ஒருவர் தன் உணர்வுகளை உடல் மொழி மூலமா எப்படி முழுமையா வெளிப்படுத்துவாரோ அது மாதிரி முதல்ல உடல் மொழியால தொழுது அப்புறம் வார்த்தைகளால அதை உறுதிப்படுத்தணும். இது புதுசா இருக்கே. அதாவது ருக்குவில் குனிஞ்சிருக்கிற நம்ம உடல் சுப்ஹான ரப்பியல் அலீம், என் மகானான இறைவன் தூய்மையானவன்னு சொல்ற அந்த வார்த்தையோட பணிவை வெளிப்படுத்தணும். நம்ம பார்வை, நம்ம தோள்களோட நிலை, நம்ம கைகளோட கட்டப்பாடு எல்லாமே அந்த உரையாடலோட ஒரு பகுதியா மாறணும். இது ஒரு முழுமையான மனமாற்றம். நாம சும்மா நிக்கணும், அசையக்கூடாதுன்னு தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்மளோட அசைவின்மையே இறைவன் கிட்ட பேசுற ஒரு மொழின்னு நினைக்கிறது தொழுகையோட ஒவ்வொரு நொடியையும் அர்த்தம் உள்ளதா மாத்திடும். சரியா சொன்னீங்க. இது நேரா நம்மள அடுத்த கோட்டுக்கு, அதாவது உள்ளம்ங்கிற கோட்டுக்கு கூட்டிட்டு போகுது. ஆமா, 4வது கோடு. இதுதான் எல்லாவற்றோட மையம். நாவும் உள்ளமும் ஒரே நேர்கோட்டுல பயணிக்கணும். உள்ளம் ஒரு பள்ளத்தாக்கில வியாபாரத்தை நினைச்சிட்டோம், நாவு இன்னொரு பள்ளத்தாக்கில சூறாக்களை ஓதிட்டோம் அலையக்கூடாதுன்னு ஆசிரியர் எச்சரிக்கிறார். இதுதான் நம்மில் பலருக்கும் மிகப்பெரிய சவால். ஆமா, ஆனா இந்த ரெண்டும் இணையும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அதோட விளைவா உடம்புல ஒரு சிலிர்ப்பு, முகத்துல ஒரு மாற்றம், குரல்ல ஒரு தழுதழுப்பு, கண்கள்ல கண்ணீர் வரும். இதுதான் தொழுகையோட உன்னதமான நிலை. உண்மையான தொடர்பு நடக்குதுங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். ஆனா இந்த கண்ணீர், சிலிர்ப்பு இதெல்லாம் வரணும்னு நாம கட்டாயப்படுத்த முடியாதே. கவன சிதறலை தடுக்கிறதுக்கு ஆசிரியர் ஏதாவது வழி சொல்றாரா? இல்ல, அவற்றை இலக்கா சொல்லல. அவை உண்மையான தொடர்போட விளைவுகள், அடையாளங்கள்னு தான் சொல்றாரு. கவனச்சிதறல்களை பொறுத்தவரை அது மனித இயல்பு. அது வரும்போது அதை எதிர்த்து போராடாம மெதுவா திரும்பவும் தொழுகையோட உரையாடலுக்கு மனசை கொண்டு வரணும். நாம இறைவனோட முன்னிலையில நிக்கிறோம்னு நமக்கு நாமே திரும்ப திரும்ப நினைவூட்டிக்கணும். சரி, நேரம், நாவு, உடல், உள்ளம் எல்லாம் இணைஞ்சாச்சு. 5வது கோடு என்ன? செயற்பாடுன்னு சொன்னீங்க. ஆமா, 5வது கோடு செயற்பாடு. தொழுகைங்கிறது சலாம் கொடுத்தது முடிஞ்சிடுற ஒரு சடங்கு இல்ல. அப்போ தொழுகையில நாம சொன்ன வார்த்தைகள், செஞ்ச பிரார்த்தனைகள் அன்றாட வாழ்க்கையில செயலாக மாறணுங்கிற உறுதி தொழுகையிலேயே ஏற்படணும். நிச்சயமாக தொழுகை மானக்கேடான செயல்களையும் தீமைகளையும் விட்டும் தடுக்கிறது என்ற குர்ஆன் வசனத்தை நினைவுபடுத்துறீங்களா? அதேதான். ஆசிரியர் ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுகிறாரு. நம்மளோட தொழுகை நம்மள பொய் சொல்றதுல இருந்தோ, புறம் பேசுறதுல இருந்தோ, அநீதி செய்யறதுல இருந்தும் தடுக்கலன்னா அந்த தொழுகையை நம்மள அல்லாஹ் கிட்ட நெருக்கமாக்கல, தூரமாக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது ரொம்பவும் சிந்திக்க வேண்டிய விஷயம். இந்த 5 விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில கொண்டு வராதப்போ நம்ம தொழுகை எப்படி அர்த்தமில்லாம போயிடும்னு விளக்க ஆசிரியர் ஒரு உவமைய பயன்படுத்துறாருன்னு சொன்னீங்களே. ஆமா, அது ஒரு மறக்க முடியாத உவமை. ஒரு மனிதனோட கதையை சொல்றாரு. சொல்லுங்க. அவனுக்கு ஒரு நாட்டின் அரசர் நடத்துற மிகப்பெரிய விழாவுக்கு அழைப்பு வருது. அவனுக்கு ஒரே சந்தோஷம். தன்னோட சிறந்த ஆடைகளை அணிஞ்சுகிட்டு பல நாள் கஷ்டப்பட்டு நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்ணி பயணம் செய்றான். விழா நடக்கிற பிரம்மாண்டமான மண்டபத்துக்குள்ள நுழையறான். அங்க அவனுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு மென்மையான ஆசனத்துல உட்கார்றான். சரி. ஆனா பயணக்களைப்பால விழா தொடங்குறதுக்கு முன்னாடியே அப்படி தூங்கிடுறான். ஐயோ. விழா கோலாகலமா நடக்குது. அரசர் பேசுறாரு, விருந்து பரிமாறப்படுது. எதுவுமே அவனுக்கு தெரியாது. விழா முடிஞ்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நள்ளிரவுல துப்புரவு பணியாளர்கள் அவனை எழுப்பி விழா முடிஞ்சிடுச்சு வெளியே போங்கன்னு சொல்லும்போதுதான் முழிக்கிறான். வாவ், இது எவ்ளோ துல்லியமா நம்மளோட நிலைக்கு பொருந்தது. ஆமா, அவன் விழாவுக்கு தயாரானா, பயணம் செஞ்சான், மண்டபத்துக்குள்ளேயும் நுழைஞ்சுட்டான். ஆனா விழாவோட எந்த பயனையும் சந்தோஷத்தையும் பரிசையும் அவன் அடையல. நாமும் உலு சேரோம்,
உடை அணியிறோம், பள்ளிவாசலுக்கு போறோம். ஆனா தொழுகைங்கிற அந்த ஆன்மீக விழாவோட சாரத்தை உணராம வெறும் சடங்க மட்டும் செஞ்சுட்டு தூங்கி எழுந்து வர்ற மாதிரி வெளியேறிடுறோம். அந்த விழாவுல அவர் அடைஞ்ச ஏமாற்றத்தை விட தொழுகையில உள்ளத்தை இழப்பவர் அடையிற இழப்பு மிக பெரியது. இது அல்லாஹ் கிட்ட இருந்து கிடைக்கிற அருளையும் வழிகாட்டுதலையும் பாவ மன்னிப்பையும் மன அமைதியையும் இழக்கிறதுக்கு சமம். தொழுகையோட மதிப்பு விளக்க ஒரு நபிமொழி இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, நபியாவர்கள் காலத்துல 2 பேர் சகோதரர்களா இருந்தாங்க. அதுல ஒருத்தர் அல்லாஹ்வின் பாதையில போரிட்டு ஷஹீதாகிறார். சரி. இன்னொருத்தர் அவருக்கு பிறகு 1 வாரம் கழிச்சு தன் வீட்டுல இயல்பா மரணம் அடைகிறார். அப்போ சில நபித்தோழர்கள் ஷஹீதா மரணிச்சவர் தான் உயர்ந்த அந்தஸ்துல இருப்பாருன்னு பேசிக்கிறாங்க. ஆமா, அது இயல்புதானே. அதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியானால் அவருக்கு பிறகு இவர் 1 வாரம் உயிரோடு இருந்து தொழுத தொழுகைகள் எங்கே போய்விடும்? 2 பேருக்கும் இடையிலான அந்தஸ்தோட வேறுபாடு வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலான தூரம் போன்றதுன்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க. வெறும் 1 வார கால தொழுக ஒரு மனிதரோட ஆன்மீக அந்தஸ்த வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலான தூரம் அளவுக்கு உயர்த்துதுன்னா, சரியா நிறைவேற்றப்படுற ஒவ்வொரு தொழுகையோட மதிப்பும் எவ்வளவு மகத்தானது. அந்த நபிமொழியில கவனிக்க வேண்டிய இன்னொரு நுட்பமான அம்சம் இருக்கு. என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் தொழுத தொழுகைகள் எங்கே போய்விடும்னு கேட்டதோட நிறுத்தல. அவருக்கு பிறகு இவர் செய்த நற்செயல்கள் எங்கே போய்விடும்னு கேக்குறாங்க. ஓஹோ. இது திரும்பவும் அந்த 5வது கோடான செயற்பாட்டுக்கு நம்மள கொண்டு வருது. தொழுகைங்கிறது வெறுமனே நின்னு வணங்குறது மட்டும் இல்ல, அது நம்மளோட மத்த எல்லா செயல்களையும் செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு சக்திங்கிறத இது உறுதிப்படுத்துது. அப்படியானால் இந்த நீண்ட கலந்துரையாடல்ல இருந்து நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன? தொழுகைய எப்படி ஒரு அளவுகோலா பயன்படுத்துறது? ஆசிரியர் அதுக்கும் ஒரு வழிகாட்டல தராரு. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நமக்கு நாமே சில கேள்விகளை கேட்டுக்கணும்னு சொல்றாரு. என்ன கேள்விகள்? என் தொழுகை என்னை எவ்வளவு தூரம் உயர்த்தியது? வானங்களுக்கு மேலாகவா, அல்லது என் தலைக்கு மேல் ஒரு சாண் அளவா, இல்ல இருந்த இடத்தை விட்டு உயர்த்தவே இல்லையான்னு கேட்க சொல்றாரு. உள்ளே நுழைஞ்ச நான் வேறு, வெளியேறும் நான் வேறு. இந்த தொழுகை எனக்குள் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கான்னு உறுதி செய்யாம வெளியேறாதீங்கன்னு சொல்றாரு. அதுதான் உண்மையான அளவுகோல். தொழுக நம்மள மாத்தணும், நம்ம அந்தஸ்தை உயர்த்தணும். அந்த மாற்றத்தை ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகும் நம்மள நாம உணர்றதுதான் உண்மையான வெற்றி. ஆமா, தொழுகை நம்ம குணங்களையும் நடத்தைகளையும் சிந்தனைகளையும் செம்மைப்படுத்தணும். அந்த தாக்கம் இல்லைன்னா நாம அந்த விழாவில் தூங்கிய மனிதனைப் போலதான்.